மிதுன் பழனிசாமியுடைய தேவை டிரான்ஸ்லேஷன் ஐடி துறை பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இது எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ அவரையே கொண்டு வரணுங்கிற. சிவி சார் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தா அதுக்கு கவுண்டர் சார், இது எல்லாம் மக்கள் தான் ஓட்டு வருமா? விழுப்புரம் தொகுதியில் போன முறை சிவி சண்முகம் தோற்றுட்டு இந்த முறை மயிலத்தில் மாறினதுனால 3000 ஓட்டுல ஜெயிச்சிருக்கார். பட் இந்த முறையும் திமுக தான் அங்க ஜெயிச்சிருக்கு. ஜெயலலிதாவிற்கு பிறகு எந்த அளவிற்கு இபிஎஸ் சம்பாதித்தாரோ அதே அளவிற்கு அங்கு மேலும் பல தலைவர்கள் வைத்திருக்கிறார். 2Gயில் 200 கோடி லஞ்சம் பெறப்பட்டதை திருப்பி கடன் என்ற ரீதியில் திருப்பி கொடுப்பதற்கு கலைஞர் டிவிக்கு 70 கோடி அட்வான்ஸ் கொடுத்தது இந்தியா சிமெண்ட்ஸ். ஸ்னோ ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனம் உதயநிதியிடமிருந்து கடன் பெற்று வாங்கியது. அந்த வீடு இருக்கிறது ஸ்னோ ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட். அதுக்கு 2 டைரக்டர்கள் அன்னைக்கு, ஒன்னு திரு உதயநிதி ஸ்டாலின், இரண்டாவது திருமதி துர்கா ஸ்டாலின். தற்பொழுது உதயநிதி வெளியே வந்து அந்த இடத்துல அவர் மனைவி வந்திருக்காங்க. இன்று வரை அந்த கடன் திரும்பி பெறவில்லை. ஐடி என்ன பண்ணுது? இபிஎஸ் உடைய தலைமைத்துவம் பத்தவில்லை, ஸ்டாலின் உதயநிதி தலைமைத்துவம் பத்தவில்லை. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க வேற யோசிக்கணும். அதை தாண்டி யோசிக்காம மகன் வருகையை தள்ளி போடுறதுனால மாத்திரம் அதிமுகவை. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். மிதுன் பழனிசாமி அரசியலுக்கு வரமாட்டார், வரவே மாட்டார், வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக சொல்லி இருக்கிறார் இபிஎஸ் எடப்பாடி கே பழனிசாமி. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு சார்? அரசியல்வாதிகள் நார்மலா ஒண்ணு சொன்னா ஆப்போசிட் தான் அர்த்தம்னு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு கட்சியே சிக்கலில் இருப்பதால் தள்ளி வச்சிருக்கிறாருன்னு எடுத்துக்கலாம். ஆனால் போன வாரம் உட்கட்சி கூட்டத்தின் போது KP முனுசாமி நீங்கள் சொன்னாலும் அவர் வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததுங்கிறது பத்திரிகையில வந்துச்சு. ஸோ அந்த நிலைமை எப்படி வந்துச்சு? ஸோ எனக்கு தெரிஞ்சு நியர் ஃபியூச்சரில் கொண்டு வர மாட்டார், ஏன்னா இந்த சிக்கல்கள் இருக்கும் பொழுது. பட் இந்த சிக்கல்கள் நியர் ஃபியூச்சரில் முடியுமா? கட்சி இருக்குமா? புதிய அம்மா கட்சியை கைப்பற்றி முழுமையாக கைப்பற்றி விடுவார்களா? நமக்கு தெரியல. மிதுன் வந்து சில பல உதவிகளை செய்கிறார்னு இருக்கு. அதாவது இங்கிலீஷ் ஹிந்தி போன்ற டிரான்ஸ்லேஷன் மீட் பண்றதுக்கு, இது போன்ற விஷயங்கள்ல டெல்லி பிளஸ் இந்த ஐடிக்கும் கொஞ்சம் ஐடி விங்கையும் இது பண்றதுலன்னு ஒரு இது இருக்கு. பட் அதை தாண்டி சார் இன்னைக்கு திரு பழனிசாமி அவர்களை எதிர்த்து விசில் சின்னம் இல்லாமல் சுயேட்சை கூட ஒரு 50,000 ஓட்டு வாங்கிட்டான். இன்றைய நிலையில் விஜயுடைய ஒரு பரவலை எதிர்க்கும் அளவிற்கு இபிஎஸ் உடைய தலைமைத்துவம் பத்தவில்லை, ஸ்டாலின் உதயநிதி தலைமைத்துவம் பத்தவில்லை. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க வேற யோசிக்கணும். அதை தாண்டி யோசிக்காம மகன் வருகையை தள்ளி போடுறதுனால மாத்திரம் அதிமுகவை காப்பாற்ற முடியாது. திமுகவில் கருணாநிதி, அதுக்கப்புறம் மு.க. ஸ்டாலின், அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறம் பேரனெல்லாம் வந்துட்டாப்ல, இன்பநிதி வரைக்கும் வந்துட்டாங்க. ஆரம்பத்துல ஏதாவது ஒரு சின்ன சலசலப்பு எதிர்ப்பு அப்படின்றதுனாலுமே யாரும் கட்சியில இந்த அளவுக்கான போர்க்குடி தூக்குற அளவுக்கு பிரச்சனை போறதே இல்லை. ஆனா அதிமுகல அப்படியே அப்ரப்டா ஆப்போசிட்டா இருக்கு. இது ஏன்? அப்ப அதிமுக தொண்டர்களுக்கான கட்சின்றதை எடுத்துக்கலாம். இல்ல, அதிமுகவை பொறுத்தவரை தலைவருடைய சாம வச்சுக்கிட்டு மற்றவங்க ஜெயிச்சாங்க. அதாவது டில் ஜெயலலிதா. ஸோ 2016 ஜெயலலிதாவிற்காக விழுந்த ஓட்டு அவர் மரணத்திற்கு பிறகு இபிஎஸ் அந்த ஆட்சியை மத்திய அரசின் உதவியோடு 4 வருஷம் நீட்டினார். ஸோ அந்த நீட்டதுக்கு பிறகு சுனில் கனோலு மற்றும் அமித்ஷா போட்ட சில வியூகங்கள் அனுப்பினால் கிட்டத்தட்ட 75 செஞ்சு கூட்டணியாக ஜெயிச்சாங்க. பட் அதன் பிறகு அங்க வந்து எவ்வளவு ஜெயலலிதாவிற்கு பிறகு எந்த அளவிற்கு இபிஎஸ் சம்பாதித்தாரோ அதே அளவிற்கு அங்கு மேலும் பல தலைவர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. அது கோயம்புத்தூரை சேர்ந்தவராக இருக்கட்டும், இல்லை விழுப்புரத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், புதுக்கோட்டையாக இருக்கட்டும், விராலிமலையாக இருக்கட்டும், அவங்களும் அதே அளவுக்கு சேர்த்திருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு தலைமை பொதுச் செயலாளர்ங்கிற பதவியை கொடுத்துருக்கோம், ஆனால் எங்களுக்கு நீங்க ஏதோ பார்த்துக்கிறீங்க, எங்களை ஒன்றும் கவனிக்கலங்கிற மாதிரி வருது. இன்னொன்று அடுத்த 5 வருஷம் தாங்க முடியும் சார். நேற்றுக்கு மகேந்திரன் சிபிஐயிலிருந்து போய் தவேகாவில் இணைந்துள்ளார். ஸோ அப்படி இருக்கிறப்ப எல்லோருக்கும் இன்னும் 5 வருஷத்துக்கு எம்பி எலெக்ஷன் 29 வந்தா மொத்தமே ஒரு 10-15 பேருக்கு தான் வாய்ப்பு கூட்டணியோடன்னு வச்சுக்கிட்டா. ஸோ மீதம் என்ன எதிர்காலம்? இன்னும் 5 வருஷத்துக்கு நீங்க சொன்னீங்க கருணாநிதி அவர்கள் 1977 89 வரைக்கும் கட்சியை பிடிச்சு வச்சிருந்தார். ஆளுங்க எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல். இன்னைக்கு அது திமுகவில் இருக்கிறவர்கள் செய்வார்கள். ஏன்னா போன ஆட்சியில 21 வந்தவுடன் 22 வெள்ளம் வந்த பொழுது கட்சிக்காரர்கள் கவுன்சிலர் யாரும் வந்து உதவி செய்யல.
சொல்லப்பட்ட காரணம், நாங்க சம்பாதிக்கிறதுக்கு விடல, கரூர் கேங் வந்துட்டு பாரெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, எங்களுக்கு உள்ளூர் சம்பாத்தியம் இல்லைன்னு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் விட்டு பிடிச்சி அதுக்கப்புறம் ஓரளவு சரி பண்ணாங்கன்னு வைங்க. ஸோ அதனால சார், கட்சிக்காரர்களையும் சம்பாதிக்க விட்டு அல்லது அவர்களை திருப்தியாக வைக்கிற அளவுக்கு தலைமை இருக்கணும். இப்ப கடந்த 4 ஆண்டுகள்ல அதுதானே அதிமுக நடந்தது. அதாவது என்னன்னா, சில பத்திரிகையாளர்கள் ஓப்பனாவே சொன்னாங்க, யார்கிட்டயுமே எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அப்படின்ற முறையிலேயோ கட்சிக்கோ பெரிய அளவுல பணம் வாங்கலன்ற ஒரு கருத்தை முன் வச்சாங்க. அது பொய்யா? சார், கண்டிப்பாக இபிஎஸ் அவர்கள் அந்த இதுல கூவத்தூர்ல முதல் வாய்ப்பு செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்டு அன்னைக்கு ஈவினிங்குள்ள இவ்வளவு தொகை ஒரு எம்எல்ஏ கொடுக்கணும்னப்ப எனக்கு முடியாது, 2 வாரம் வேணும்னாராம். இவர் அன்றைக்கே பாதி தொகை கேஷாகவும் மீதி நகையாகவும் கொடுக்கும் சக்தி இருந்ததால் தான் அந்த பதவியை பெற்றார். இது பல பேர் பதிவு பண்ண விஷயம். ஸோ அப்ப கொடுக்கறதுக்கு எப்படி வாய்ப்பு இருந்தது, அதன் பிறகு அதை எப்படி ரெக்கவர் பண்ணியிருப்பார். ஸோ இதுல என்னை பொறுத்த வரைக்கும் சார், இன்னைக்கு கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு உங்கள்கிட்ட வாய்ப்பு இருக்கா? அதாவது நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், 2014 தேர்தலில் மோடியா லேடியான்னு கொண்டு போனப்ப திமுக வாங்கியது 23 கூட்டணியோடு லோயஸ்ட் எம்பி எலெக்ஷன். ஆச்சா, இது 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக இது பாராளுமன்ற லீடர் இல்லாம தனியா நின்னப்பையும் 23%. ஸோ இது ரெண்டையுமே இந்த 26 சட்டமன்ற தேர்தலில் பிரீச் ஆயிருக்கு. ஸோ 24 திமுக தனியாக வாங்கியிருக்குன்னு சொன்னால் கூட அதுல 5 சீட்டு 5 எம்எல்ஏக்கள் வைகோ மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி குரூப், 2 சீட்ல மிக குறைந்த சொல்ப வாக்குகளில் கொங்கு மக்கள் கட்சி எல்லாம் தோத்திருக்கு. ஸோ 3% 4% குறைச்சிங்கன்னு சொன்னால் அவர்கள் 20% கீழே திமுக போயிடுச்சு. 15,000 கோடி பணம் கொடுத்த பிறகு இவங்க ஒரு 5,000 கோடி கொடுத்திருக்காங்க. தாவேகாவும் கொடுத்திருக்காங்க, கொடுக்கலன்னு நேற்றுக்கு 15,000 கோடி பணம்ங்கிறது வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்ட, வாக்காளர்களுக்கு மற்ற செலவுகளுக்குன்னு வைக்கப்பட்டது. இதுல நீங்க சொன்னீங்க கட்சிக்காரர்கள் திருப்தியாக வச்சிருக்காங்கன்னு சொன்னால், கடைசி 2 வருடம் 2 கட்சியிலும் முக்கிய தலைவர்கள் கட்சி பிரதிநிதிகளுக்கு கொடுத்து காசு பொருள் கொடுத்தது வீடியோக்களோடு வந்தது. அண்ணா நகர்ல ஜி ஸ்கொயர் இவர் வாஷிங் மிஷின்ல இருந்து 2 வீலர் கொடுத்த வீடியோக்கள் இன்னும் இணையத்துல இருக்கு. சோ இதனால எலெக்ஷனை சந்திக்க அந்த காசு கரையுது. அதான் சார், இப்ப அதுக்கு ஒரு 5% சார், 5 வருஷத்துல சம்பாதிக்கிறதுல ஏதோ ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை திருப்பி ஜெயிக்கிறது இல்ல. வெளிப்படையா பிசினஸ் மாதிரி பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு ஐயா, பிராங்கா சொன்னா ஐடி படியாக நீங்கள் என்ஜிஓ நடத்தினால் வரும் வருமானத்தில் 30% விளம்பரத்துக்கு செலவு செய்யலாம். வரும் வருமானத்தில் 1/3 நீங்க செலவு பண்ணலாம், அப்பதான் திருப்பி வரும். இது சட்ட என்ஜிஓ லாபம் சம்பாதிக்க கூடாது. சட்டப்படி எல்லா காலேஜும் எல்லாமே என்ஜிஓ தான். ஆனால் நீங்க 30% அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். ஒரு சின்ன உதாரணம் சொன்னா வருத்தம் தான், பட் ராமகிருஷ்ணா என்னமோ பெருங்குளத்தூர்னு ஒண்ணு துக்ளக்ல வரும். ஒரு 20 பேரை வச்சு நாங்க இல்லம் நடத்திக்கிறோம், எனக்கு மாசம் 500 ரூபாயோ 1000 ரூபாயோ வேணும்னு ஆரம்பிச்சு அவர்கள் வசூல் அவ்வளவு போய் நாங்க ஒரிசால போய் இது எர்த்குவேக்காக ஒரு கிராமத்தை தத்து எடுக்கிறோம், குஜராத்ல தத்து எடுக்கிறோம்னு திருப்பி கலெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் துக்ளக் படிக்கிறத நான் விட்டு டைப் என்னென்ன பண்றாங்கன்னு தெரியாது. சோ அதிமுகவினுடைய தலைமை அப்படின்னு பார்க்கும்போது எம்ஜிஆர், அதன் பிறகு ஜெயலலிதா, 2 பேருமே நீங்க சொன்னது போல அந்த கரிஸ்மேட்டிக் அவங்க அதை வச்சுதான் மற்ற எல்லாருமே 234 தொகுதிகளையும் நிக்கிறவங்க விஜய்னு இப்ப சொன்னாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே செயல்படுத்தி காட்டியது அதிமுகவுடைய தலைமை. இப்ப இந்த அளவுக்கு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இல்லை அப்படிங்கிறது தேர்தல் முடிவுகள்ல இருந்து நம்ம தரவா எடுத்துக்கலாம். 13 தேர்தல்ல தோல்வி இல்ல, அதை பல விஷயத்துல சரி பண்ணார். அதாவது இந்த இடத்துல மிதுன் பழனிசாமியினுடைய தேவை எங்க வந்தது? இல்ல, மிதுன் பழனிசாமியுடைய தேவை டிரான்ஸ்லேஷன் ஐடி துறை பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். சரி, பிசினஸ்ல ஓன் பிசினஸா இருந்தா கம்பெனில படிக்கிற கால பையனை கூட அப்பாக்கள் யூஸ் பண்ணிப்பாங்க. ஈவன் பிசினஸ்லயே இல்ல, எனக்கு ஏதாவது எக்ஸல்ல தெரியலன்னா என் பொண்ணு கிட்ட கேட்டுக்கிறேன். இன்னைக்கும் ஏதோ ஒரு இதை கொஞ்சம் மாத்தி கொடுமான்னு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி ஆரம்பிச்சு இது எல்லாத்துலயும் யூஸ் பண்ணிக்கிட்டு இப்ப அவரையே கொண்டு வரணுங்கிற முயற்சி. மிதுன் பழனிசாமி விரும்புறாரா அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் ஆகுவதற்கான முயற்சிகள்ல ஆசை இருக்கு? திமுகவை எடுத்துக்கிட்டா ஓகே, எளிதா எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எவ்வளவு சிறந்த தேனாம்பேட்டில் இருக்கிற காங்கிரஸ் மைதானம் ஒரு 88 ஏக்கர். சரியா? அது தமாகவாக்கு போன பொழுது முதல் முறை பிரிந்த பொழுது மூப்பனாரோடு வெளில போச்சு. அதன் பிறகு திருப்பி மூப்பனார் சேர்ந்த பிறகு ட்ரஸ்டுகள் மாத்தி இனிமே எடுத்துட்டு போக முடியாத மாதிரி மாத்திட்டாங்க. அதே மாதிரி வைகோ போன பொழுது, மறுமலர்ச்சி திமுக போன பொழுது பல வெளியேறியது. இன்னைக்கு ஒரு ஊர்லயும் பிரைம் ப்ராப்பர்ட்டி ஒரு கிரவுண்ட் சிட்டிக்குள்ள இருந்தா 5 கோடி.
சரியா, அலுவலகங்கள் அந்த மாதிரி இருந்தால், ஸோ கட்சி பேர்ல இருக்கிற சொத்தை காப்பாத்துன அதுவே ஒரு பெரிய அளவுல சொத்துக்கள் இருக்கும். நேற்றைய தினம் அனுபவிச்சுக்கலாம் அதைய. அதை கொஞ்சம் கொஞ்சமா எப்படி மாற்றவும் செய்வாங்க சார். சார் எனக்கு தெரிஞ்சு இன்ஜினியரிங் காலேஜ் ட்ரஸ்ட் கிட்டத்தட்ட இது நடந்ததுக்கும் காரணம் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் 89-90 கருணாநிதி ஆட்சியின் போது டேக் ஓவர் பண்ணிட்டு தாமரை என்ற பெயரில் தமிழ்நாடு மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு அதை பேரை வச்சு பில்டிங் மேலே எம்ஜிஆர்னு வர மாதிரி வச்சிருந்ததை மாற்றி பண்ணார்கள். அதன் பிறகு எந்த ஒரு ட்ரஸ்டையும் தமிழக அரசு எடுக்க முடியாதுன்னு இல்லை சட்டம் போட்டாங்க. ஆனால் எம்ஜிஆர் ஆட்சியில் கோகுல இந்திராவுடைய துணைவராக இருந்தவர் அவர் ஒரு காலேஜ் நடத்தினாரு. அந்த காலேஜ் இன்னைக்கு மாறி அங்கதான் பல ஷூட்டிங்கள் இன்னைக்கு இது நடந்துட்டு இருக்கு. இபிஎஸ் ஏதோ இந்த பேர்ல வரும், இவிஎம். ஆமா, அந்த இதுல தான் எல்லாமே. அது காலேஜா இருந்த இடம் தான். ஸோ அதையும் உடைக்கிறதுக்கு வழி இருக்கு. மற்ற எந்த காலேஜும் உடைக்க முடியாத லெவலில். எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய நோக்கம் என்ன சார்? இப்ப நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா பொருளீட்டல், கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கான ஷூரிட்டின்ற மாதிரி நகர்ந்து போகுது. முதலமைச்சர்ன்றதை விட இது முக்கியமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது சார். பிராங்கா சொன்னா 21 தேர்தலில் ஸ்டாலின் வெற்றிக்கு பிறகு நாங்க ரெய்டு பண்ணுவோம், எஃப்ஐஆர் போட மாட்டோம் என்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்குள்ளும் வந்ததாக தகவல்கள் வந்தது. கிட்டத்தட்ட 1000 இடத்தில் டிவிஏசி அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு நெருக்கமான இடங்களில் ரெய்டு பண்ணப்ப வெறும் 3-4 அமைச்சர்கள் மீது மட்டுமே வழக்கு, அதுவும் ரொம்ப ஃபீபிளான வழக்கு போடப்பட்டது. அதுல கூட விஜயபாஸ்கர் பேர்ல ஒரு எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணாங்க, நம்ம பேசியிருப்போம். ஸோ அதுக்கு மீறி சேவூர் ராமச்சந்திரன் இன்னும் 1-2 பேர் அமைச்சர்கள் பேர்ல மட்டுமே தான், முக்கியமான அமைச்சர்கள்ல போடல. ஸோ நாங்க வந்தா போட மாட்டோம், நீங்க வந்தா என்ன காப்பாற்றணும். இப்ப 2 திமுக தலைவராக இருக்கட்டும், அதிமுக தலைவராக இருக்கட்டும், இன்னைக்கு அவங்களுக்கு 73 வயசு 74 வயசு, இன்னும் 5 வருஷம் கடந்து போயிருந்தால் 80க்கு மேல எதுவும் நடக்காது. சோ ஏற்கனவே பல 1000 கோடிகள் அப்படின்னு நான் 1000ன்னு சொல்றேன். ஒரு மூத்த பத்திரிகையாளர் கேட்டால் லட்சத்துக்களை கூட சேர்ப்பாரு. தமிழா பாண்டியாவை கேட்டால் ஒவ்வொரு மேலேயும் லட்சம் கோடிகளும் வரும். சரியா? அதனால அதை காப்பாத்திக்கிட்டாலே போதுமே சார், வேற என்ன வேணும்? ஆனால் எல்லாம் காட்டுற சார். இதுலதான் ஒண்ணு நான் சொல்லுவேன். நேற்று தான் அந்த கோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆயிருக்கு உதயநிதி வழக்கு மற்றும் பேர்ல போடப்பட்ட வழக்கு. சார், உதயநிதி ஸ்டாலின் இப்ப ஸ்டாலின் தங்கி இருக்கிற வீடு சித்தரஞ்சன் சாலையில் இருக்கிறது. அவர் 2006 தேர்தலில் போட்டியிட்ட பொழுது மொத்த அவர் பெயரில், அவர் மனைவி பெயரில், மகன் பெயரில் சேர்த்து மொத்த சொந்த மதிப்பு 2.36 கோடின்னு வச்சுக்கோங்க. இந்த வீடு தற்பொழுது இல்ல சித்தரஞ்சன் சாலை முதல்ல ஒரு வீடு, அடுத்தது 2 பக்கத்துல இன்னும் 2 போர்ஷனா வாங்கினது. முதல் வீடு வாங்குறதுக்கே 14 கோடி ரூபாய்க்கு வெள்ளையாக செய்யப்படுது. அதுக்கு மேல அடியில ஏதாவது இருந்ததான்னு எனக்கு தெரியாது. நேற்றுக்கு தான் நம்ம மரிய வில்சன் சொல்லியிருக்கார், அண்ணாமலையில் அண்ணா நகர்ல 24,000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் விற்கிது, ஆனா கைட்லைன் 3,500 ரூபாய் இருக்குன்னாரு. ஸோ இது கைட்லைன் படியாக விற்ற விலை என்று 14 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதில் 10.5 கோடி ரூபாய் இது ஸ்னோ ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனம் கடன் உதயநிதியிடமிருந்து கடன் பெற்று வாங்கியது. அந்த வீடு இருக்கிறது ஸ்னோ ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட். அதுக்கு 2 டைரக்டர்கள் அன்னைக்கு, ஒன்னு திரு உதயநிதி ஸ்டாலின், 2வது திருமதி துர்கா ஸ்டாலின். தற்பொழுது உதயநிதி வெளியே வந்து அந்த இடத்துல அவர் மனைவி வந்திருக்காங்க. இன்று வரை அந்த கடன் திரும்பி பெறவில்லை. ஐடி என்ன பண்ணுது? 2021 தேர்தலில் திரு உதயநிதி அவர்கள் தான் 7.5 கோடி ரூபாய் ரெட் ஜெயண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொன்னார். இந்த முறை அது மகனுக்கு மாற்றி இருக்கார். பட் அது மாத்தின விகிதத்தை கணக்குல காட்டல. பத்திரிகை செய்தியாக வரக்கூடிய தகவல்களையே நீங்க இவ்வளவு புள்ளிவிவரத்தோட சொல்லும் போது அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ பாஜக கையாளக்கூடிய தன்னுடைய கைப்பாவையாக வைத்திருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்படக்கூடிய அந்த துறைகள் என்ன செய்துன்ற கேள்வி வருது. இதுல திமுக அதிமுக அண்டர்ஸ்டாண்ட்னா திமுக பாஜகவும் கூட தான் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது இந்த இடத்துல குற்றச்சாட்டா வருது. சார், 2-3 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா, ஒரு விஷயம் எந்த வருஷம் வாங்குனீங்களோ அதுல இருந்து 3-6 வருடத்திற்குள்ளதான் பண்ண முடியும். ஸோ 2006 இந்த வீடு வாங்கி இருந்தால் அதுல இருந்து 6னா 2012, 6ல 14 வரை இவங்க ஆட்சி தான் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இப்ப இந்த முறை அவர் 2026 வேட்புமனுவில் அந்த 7.5 கோடியை காட்டலன்னு இன்பதுரை போட்டு அதை டிஸ்மிஸ் அந்த இதை இவர் நிராகரிச்சுட்டு வழக்கு போட்டிருக்காரு. அது தள்ளுபடியாச்சுன்னு அந்த வழக்கா என்றது நேற்றைக்கு ஒரு வழக்கு தள்ளுபடியாயிருக்கு. பட் போன முறை அது வழக்குக்கு வந்த பொழுது நீங்க சொன்ன ஐடி துறை நாங்கள் விசாரிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. சார், வேற ஒன்றும் வேணாம். ஒரு 5-6 வருடங்கள் முன்னாடி பூந்தமல்லி பக்கத்துல ஒரு காலேஜ் ஒரு ஸ்கூல் என்ன கூப்பிட்டாங்க கன்சல்டன்ட்டாக.
அவங்க வெப்சைட்ல 1,00,000 சதுர அடிக்கு பில்டிங்ஸ் கட்டி இருக்கோம்னு கொடுத்திருக்காங்க. ஆனால் ஆக்சுவலா கட்டி இருக்கிறது 25,000 சதுர அடி தான். அந்த 1,00,000 சதுரடி கட்டியிருக்காங்கன்னு போட்டு இவ்வளவு முதலீடெல்லாம் கணக்குல இருந்தா ரெய்டு பண்ணணும்னு ஐடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வர ரெய்டு, சர்ப்ரைஸ் ரெய்டு எல்லாம் இல்லை. அதுக்கு என்னையும் கூப்பிட்டாங்க, நீங்க வந்து விளக்கிடுங்கன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன இருக்கு ஏதுன்னு பார்த்துட்டு காட்டி இதெல்லாம் வருமானத்துக்குள்ள இருக்குன்னு நிரூபிச்சேன். சரியா? அப்ப இதையெல்லாம் ஐடி பார்த்து என்ன பண்ணுது. இப்ப இன்னொன்னு, போன வாரம் இதுல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மீனாட்சி நடராஜனுடைய வேட்பு மனுவை மத்திய பிரதேசத்துல தள்ளி வச்சு உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. அவங்க ஒரு வழக்கை குறிப்பிடவில்லைன்னு சொல்லிட்டு, திரு விஜய் அவர்கள் சென்னையில் தாக்கல் செய்த பொழுது ஒரு வழக்கை குறிப்பிடவில்லை என்று சொல்லி பிறகு திருச்சி கிழக்கில் சேர்த்து இங்கேயும் மாத்தினாரான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அங்க போட்ட இதுல சில சொத்துக்கள் சேர்க்கப்பட்டு திருப்பி அவை இங்கேயும் சேர்க்கப்பட்டு, உதாரணமாக கேரவான். பட் இங்கே போட்ட சில சொத்துக்கள் அங்க விடுபட்டதுன்னாங்க. இதையெல்லாம் அதாவது இது ராஜ்யசபா தேர்தலுக்கும் எம்பி எம்எல்ஏ தேர்தலுக்கும் என்ன வித்தியாசம்னா, ராஜ்யசபா தேர்தலில் கரெக்டான வேட்பாளர் 36 எம்எல்ஏ இருந்தா நீங்க அடுத்த 6 வருஷத்துக்கு எம்பிங்கிறது உறுதி. வேற இங்க 2 லட்சத்துல இருந்து எம்பினா 20 லட்சம் பேர் நீங்க ஜெயிப்பீங்களான்னு தெரியாது. வெறும் நீங்க ஃபில்அப் பண்ணிருக்கீங்களான்னு மாத்திரம்தான் அந்த இது அதிகாரி செக் பண்றாரு. பட் கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா ஹைகோர்ட்டுக்கு போகணும். ஹைகோர்ட்டுக்கு போனா எத்தனை வருஷம் ஆகும்னு 2 சமீபத்தில் ஆட்சி மாற்றங்கள் நடக்கும். 2011 ஸ்டாலின் தேர்தல், சரி, இன்னும் வழக்கு நடக்கிறது. 2016 அப்பாவுது, இன்னைக்கு நடக்குது. சோ இதனால நாம் சிக்கல். இப்ப எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த இடத்துக்கு தகுதி இல்லாதவர்கள் சொல்ற போர்க்கொடிகள் பலவாறாக இருக்குது. இப்ப என்னன்னா, பொதுக்குழு செயற்குழு கூட்டுங்க விவாதிக்கணும்ன்ற மாதிரியான ஒரு பேச்சு வருது. இப்ப இது எதை நோக்கி போகுதுன்னா, அந்த இடத்துல வேற யாரு அப்படின்ற கேள்வியோட தான் போய் நிக்குது. இப்ப அந்த கேள்விக்கான பதில் என்ன? அப்ப அந்த இடத்துக்கு வருவதற்கான முயற்சிகள்ல யாராவது கட்சிக்குள்ள மூவ் பண்றாங்களா? சாத்தியமா சார்? இது வந்து அவங்கவுங்க தன்னுடைய பவரை கண்ட்ரோல் பண்ணணும்னு பாக்குறாங்க. அதுக்கு பதிலாக கூட்டு தலைமை அந்த மாதிரி ஏதாவது திருப்பி கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட கட்சி இப்பொழுது போன எலெக்ஷன்ல 234 தொகுதியில் 121 தொகுதிகளில் 3ஆம் இடத்திற்கு போய் 36 இடங்களில் தன்னுடைய டெபாசிட்டை இழந்திருக்கு. ஸோ 121 சொன்னா பாதிக்கும் மேல. ஸோ இதற்கு கொங்கு பகுதிகளிலும் வட தமிழ்நாட்டிலும், சென்னை தவிர்த்த வட தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது அலைவாக இருக்கிறது. அது சி.வி. சண்முகம் கொஞ்சம் அதீதமான வார்த்தை போட்டாலும் அது பாமகவுடைய துணைன்னு எடுத்துக்கலாம். அவர் பிச்சைங்கிற வார்த்தையை தள்ளிட்டா கூட. ஸோ இந்த வன்னியர்களுக்கு அந்த 10% கொடுத்ததுனால் பாமக கூட்டணி தொடர்வதால் அவங்க சார் எடப்பாடி தொகுதியிலேயே கொங்கு வேளாளர்கள் சமூகம் 30%, 45% வன்னியர்கள். சோ அதனால உங்களுக்கு வந்து இந்த 2 சமூகத்தை தாண்டி அவரால் மற்ற சமூகங்களை கவர் செய்ய முடியவில்லை. சோ இத பரவலாக்கிறதுக்கு ஒண்ணு வசீகர தலைமை வேணும், இல்ல அந்த பிரிவுல இருக்கிறவங்களுக்கு ஈக்குவலண்டாக ஒரு தலைவரை, ஓபிஎஸ் அதுக்கு தான் முன்னாடி வச்சது. ஸோ தட் இது முக்குலத்தோறது கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களா? இது மக்கள்கிட்ட போகுமா? அல்லது புதிய அம்மா வந்து கட்சியை மொத்தமா எடுத்துப்பாங்களா? இன்னொரு பார்வை, கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே ஊழல் குற்றச்சாட்டு, வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்புன்ற பேசிக் வழக்குகள் இருக்கு. எடப்பாடி கே பழனிசாமியை நினைச்சா கூட அவங்கள கட்சியிலிருந்து நீக்கிறது அப்படிங்கிறதோ இல்ல அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிறதுங்கிறதோ முடியாத காரியம். ஆனா இப்போ ஒரு சூழல் எல்லாருமே வெளியே போற மாதிரி வந்திருக்கு. கட்சியை ஃபுல்லா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான வாய்ப்பா எடுத்துக்கலாமா? மிதுன் பழனிசாமி வர்றாருங்கிறது ஒரு நெகட்டிவா இருந்தா கூட கட்சியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான முதல் வாய்ப்பா எடுத்துக்கலாம். சார் நீங்க என்ன வேணா பண்ணலாம், ஆனால் அது மக்கள் கிட்ட உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக என்ன காரணத்தை கொண்டு வருமா? விழுப்புரத்துல பசுபதியை கொண்டு வராங்க சார். இப்போ சி.வி. சார் வந்து இல்லன்னு சொன்னா கூட பசுபதி ரொம்ப ஆக்டிவா இயங்குறாரு. சி.வி. சார் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தா அதுக்கு கவுண்டர். சார் இது எல்லாம் மக்கள்கிட்ட ஓட்டு வருமா? விழுப்புரம் தொகுதியில் போன முறை சி.வி. சண்முகம் தோற்றுட்டு இந்த முறை மயிலத்தில் மாறினதுனால 3000 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. பட் இந்த முறையும் திமுக தான் அங்க ஜெயிச்சிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் நீங்க மாத்தி 4 பிரஸ் மீட் கொடுக்கலாம், மீட்டிங் போடலாம், அதெல்லாம் ஓகே. மக்கள் கிட்ட உங்களுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு தகுதி இருக்கிறதா? நான் சொல்ல தகுதிங்கிறத விட கவரும் சக்தி இருக்கிறதா? இல்ல சார் அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான, கிட்டத்தட்ட அண்ணாமலை செய்தது போன்ற ஒரு முயற்சி பண்ணணும். சரி, இபிஎஸ் நான் 2 விதத்துல பாராட்டுவேன். ஒண்ணு, கடந்த 4-5 வருஷத்துல தான் முடியாது என்று சொன்ன விஷயத்துக்கு மீண்டும் போராடும் போது சப்போர்ட் கொடுக்கல. அது இது துப்புரவு தொழிலாளர்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், பழைய பென்ஷன், இதெல்லாம் என்னால கொடுக்க முடியலன்னு நான் பார்த்துட்டேன். ஆனா இப்ப திமுக அவங்களையே தூண்டி விடுது.
சோ கிட்டத்தட்ட நேற்றுக்கு சில இபிஎஸ் உடைய அறிக்கைகள் அதை நோக்கி இனிமே சண்டை ஒரு பிரச்சனை. சோ நான் எதிர்கட்சி எனக்கு என்ன அவங்க தானே அப்படிங்கிற மாதிரி இப்ப மாத்திக்கிறேன். சோ இது நல்லது தருமா என்னங்கிறது எனக்கு புரியல. சோ அது டீசென்ட் நம்ம பார்த்தா அரசியல் அது எடுபள்ளியா கிட்டத்தட்ட அண்ணாமலை தான் எதிர்கட்சிங்கிற அளவுக்கு அவர் கொண்டு போய் தன்னை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. அதுக்கு அடுத்த லெவலுக்கு போக முடியுமாங்கிறது அப்புறமான விஷயம். சோ என்னை அடுத்தது நீங்க சொன்னீங்க ஊழல் என்று வந்தால் ஊழலையே விட்டுருங்க சார். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எது சார் பெரிய பிரச்சனை? கரப்ஷன் தானே சார். நிதி பிரச்சனை. நிதி பிரச்சனை சார். சென்னையில ஒரு 3 இடம் மாத்திரம் இருக்கு சார். 2 இடம் போட்டா 15,000 கோடி சார். வாடகை பாக்கி தமிழ்நாட்டுக்கு இருக்கு, சென்னைக்கு இருக்கு. அதுல ஒரு வழக்கை ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு கிரிக்கெட் மேட்சே சேப்பாக்கில் நடந்தால் அதனுடைய டிவி ரைட்ஸ் 460 கோடி ரூபாய். சரியா? அந்த ஸ்டேடியத்துடைய வாடகை பாக்கி 2015ஆம் வருடம் வந்த சிஏஜி அறிக்கைப்படியாக 2081 கோடி ரூபாய் வாடகை. 15 சிஏஜி அறிக்கைப்படியாக 2081 கோடி ரூபாய் வாடகை. 2081 எனக்கு அது ஃபிகர் அப்படி இருந்தாதான் நான் ஃப்ரீயா சொல்றேன். 2015 சிஏஜி அறிக்கையினுடைய தகவலின்படி பாக்கி 2100 கோடி. 2100 கோடி ஆச்சா. இன்னைக்கு 2026 இல்ல, நடுவுல சில விஷயங்கள் ஆனது. 2019 தேர்தலுக்கு முன்பாக திரு ஸ்டாலின் ஒரு ட்வீட் போட்டார், உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். 2081 கோடி ரூபாய் வாடகை பாக்கி உள்ள சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியத்திற்கு வெறும் 250 கோடி ரூபாய் வாங்கி கொண்டு மீதலை ஊழலின் மூலம் மறைக்க பார்க்கிறார். அமைச்சரவை தீர்மானம் போட்டிருந்தாலும் இதை மீறி முழுமையாக வசூல் செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் போட்ட ட்வீட் இருக்குது. ஆனால் அது எவ்வளவு வாங்கினாங்க முடிச்சாங்கன்னு எனக்கு நெட்ல கிடைக்கல. ஏதோ ஒரு பேட்டியில் அந்த நேரத்தில் டிஎன்சிஏ சேர்மனாக இருந்தது இந்தியா சிமெண்ட்ஸ் இவருடைய மகள் இருந்தாங்க. அவங்க ஓமலூர் எம்பியாக எம்எல்ஏவாக இபிஎஸ் உடைய நண்பர் மூலமாக இதை முடிக்க முயற்சி செய்கிறேன்னு ஒரு பேட்டியை படித்தேன். அங்க ஒரு 3 ஸ்டாண்டு சார். நீங்க கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பீங்கன்னு சொன்னால் எந்தவித அப்ரூவலும் வாங்காம 3 ஸ்டாண்டை கட்டிட்டாங்க. 2006-11 3 கேலரி. அதுக்கு தமிழக அரசையும் வாங்கல, சிஎம்டிஏட்ட வாங்கல, கார்பரேஷன்ல வாங்கல, எந்த அப்ரூவலும் வாங்கலாம கட்டிட்டாங்க. ஒரு இது மக்கள் செயல்பாட்டாளர் வழக்கு போடி ஹைகோர்ட்ல இடிக்கணும்னு தீர்ப்பு வந்துச்சு. இவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. 2020 வரைக்கும் எந்த மேட்ச் நடந்தாலும் அவை பாலித்தீன் ஷீட்டை போட்டு மூடி வச்சிருப்பாங்க. கூகுள்ல போய் தேடினா கிடைக்கும். 2019 அந்த தேர்தலுக்கு பிறகு ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியம் என்பது முழுக்க இந்தியா சிமெண்ட்ஸ் சேர்மனுடையது. இந்தியா சிமெண்ட்ஸ் குரூப்பில் முரசொலி மாறனுக்கு பங்குகள் உண்டுன்னு சொல்லுவாங்க. வேற அந்த அளவுக்கு போகாட்டி கூட 2Gயில் 200 கோடி லஞ்சம் பெறப்பட்டதை திருப்பி கடன் என்ற ரீதியில் திருப்பி கொடுப்பதற்கு கலைஞர் டிவிக்கு 70 கோடி அட்வான்ஸ் கொடுத்தது இந்தியா சிமெண்ட்ஸ். இந்த அளவுக்கு புறையோடி போகுது. சோ அந்த இந்தியா அந்த நிறுவனம் அப்ப 2019 ஏதோ ஒரு அமௌண்ட் ஒத்துக்கிட்டாங்கன்னே வச்சுக்காங்க சார். 2021 அந்த தொகுதி எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் கிரிக்கெட் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவராக அவங்களும் ரிசைன் பண்ண வேண்டியது. ரூபா விஸ்வநாதம் ரிசைன் பண்ணி தற்போது தலைவராக இருப்பது அசோக் சிகாமணி என பொன்முடியின் மகன். அதாவது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, அவர்கள் ஸ்டேட் லெவல்லையோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையாவது விளையாடி இருக்கணும்னு ஒரு ரூல்ஸ் வந்ததுனால் இவர் சௌரவ் கங்குலி எடுத்தாரு. அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா ஆச்சு. அமித்ஷா மகனும் ஏதோ விளையாடி இருக்காரு. அதையும் யாராவது நம்ம இவங்க கேட்டா அந்த லெவல்ல விளையாடி இருக்காருன்னு அர்த்தம். ஸோ இப்ப இவர் தான் இருக்காரு. ஸோ 2081 ஓகே. நான் இன்னொரு சின்ன கிளாரிபிகேஷன், அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா அறிக்கை என்ன சொல்லிச்சு, இது எதுக்கு சொல்ல வரீங்கன்னா பாக்கிய இத்தனை 1000 கோடி ரூபாய் அரசுக்கு இல்ல. நான் அதுல என்னன்னு இன்னும் புரிய வச்சேன். 2081 கோடின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்த செய்தியில கீழே ஒரு லைன் எழுதிட்டாங்க ஐயா. அதாவது ரிஜிஸ்டர்டு அக்ரிமெண்ட் இருக்குது ஈசியில வர்ற மாதிரி. அந்த அக்ரிமெண்ட்ல டைப் அடிக்கிறப்போ ஒரு சின்ன வரியில தப்பு பண்ணிட்டாங்களாம். ஹாஃப் த மார்க்கெட் ரெண்ட்னு அடிக்கிறதுக்கு டபுள் த மார்க்கெட் ரெண்ட்னு அடிச்சுட்டாங்களாம். டபுள் த ரெண்ட் 2081 கோடினே வச்சுக்காங்க. அப்ப மார்க்கெட் ரெண்ட் 1041, அதுல பாதி 521 2015 வரைக்கும். இப்ப ரெண்ட் எல்லாம் எப்படி பிக்ஸ் பண்ணுவாங்க? நீங்க புதுசா போனீங்கன்னா வருஷத்துக்கு 5% இன்க்ரீஸ் நிற்போம், இல்ல 3 வருஷத்துக்கு 10%. அப்ப கடைசியில தான் ஏறும். இப்ப ஒரு வருஷத்துக்கு 100 கோடின்னு போட்டால் 2015 இருந்து இப்ப இன்னொரு 1000 கோடி
அப்ப 1500 கோடி ஒரு செக்குல இன்னைக்கு வாங்க முடியும். வருமானம் கொளித்திருக்கிற அந்த இடம் இது ஒரு 6 ஏக்கரோ 7 ஏக்கர் தான் சார். ஒரு 190 ஏக்கர்ல ஒரு சின்ன இடம் ஒண்ணு நம்ம கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்குது, ரேஸ் கோர்ஸ், மெட்ராஸ் ரேஸ் கோர்ஸ். அதுல 2023 நவம்பர்ல பெஞ்ச் இது ஏதோ அபார்ட்மெண்ட் கட்ட போறதா, ஏரி கட்ட போறதா, நீர் சேகரிப்பு. அந்த தீர்ப்பு என்ன வந்ததுன்னு நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கங்க. அங்க 2004 வரை உள்ள படியாக வாடகை பாக்கி 730 கோடியை ஒரு மாதத்திற்குள் மெட்ராஸ் ரேஸ் கிளப் கார்பரேஷனுக்கு கொடுத்துடணும். மீதம் 2004 முதல் 23 வரை உள்ள காலத்திற்கு 12,300 கோடி வாடகை பாக்கியை எப்படி வசூல் செய்வது என்று 2 நிறுவனங்களும் பேசி வசூல் செய்யணும். வசூல் செய்யாம இவங்க போய் லாக் அண்ட் சீல் பண்ணியிருக்காங்க. நான் சொல்றது 13,000 கோடிங்கிறது அதிகமாக இருக்கலாம், வராதுன்னே வச்சுக்கோங்க. குறைந்தபட்சம் 1000 to 2000 கோடி வசூல் பண்ணலாம். இப்ப அந்த சீல் போட்டு வச்சுட்டு நீங்க அதுல ஏரியை கொண்டு வந்து இன்னைக்கு பண்ணீங்கன்னா மற்ற இடம் என்ன ஆகும், அங்க என்ன பண்ண முடியும்? சோ இந்த வசூல பண்ணலாம். விளையாட்டுத்துறை அமைச்சராக தற்போது இருப்பது ஆதவர்ஜுனா, ஏ ஸ்கொயர் எனப்படும் ஆதவர்ஜுனா அவர்கள். சோ கிரிக்கெட் சேப்பாக் ஸ்டேடியத்துல உதயநிதி ஸ்டாலின் வருகிறார். அந்த 3 ஸ்டாண்டுக்கு கீழே பக்கத்துல இருந்த 2 ஒரு ஜிம்மையும் கேன்டீனையும் இடிச்சுட்டு ஒரு கார்பரேஷன் கிளர்க் இதை இடிச்சுட்டா போதும்னு சொன்னதை வச்சு அது இடிக்கப்பட்டு இப்ப ரெகுலரைஸ் செய்யப்பட்டு உங்களுக்கு அதுக்கு கலைஞர் கருணாநிதி ஸ்டாண்டுன்னு ஓபன் பண்ணப்பட்டு இப்போ இது 4 வருஷமா திறந்து வச்சிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பை அங்க போய் பர்மிஷன் வாங்கிட்டு நீங்க திறந்தா எனக்கு ஓகே. சோ இதை வழக்காக எடுத்து நடத்தினால் திரு இபிஎஸ் வருவார், திரு உதயநிதி வருவார், ஸ்டாலின் வருவார். பிளஸ் 2000 to 5000 கோடி ரூபாய் வரை வாடகை பாக்கி தரலன்னா பெனால்டி போடலாம். இதை ஒழுங்காக செய்வாங்களா? எனக்கு இந்த 2 கேஸ ஒழுங்கா எடுத்தா 5000 கோடி வந்துடும் சார். மாயாஜால் தியேட்டர் தெரியுமா சார்? மாயாஜால் தியேட்டர் இன்னைக்கு தியேட்டர் இருக்கு சார். 1993 வருஷத்துக்கு 23 லட்சம் ரூபாய் என 2 ஏக்கர் நிலத்தை லீஸுக்கு ஜெயலலிதா ஆட்சி கொடுத்தது. 99 கருணாநிதி ஆட்சியின் போது ஏதோ ஒரு பட்டாவை ஏற்பாடு பண்ணி இந்த இடமே எங்களுது, இனிமே வாடகை தரமாட்டேன்னு சொல்லி அவர்கள் சொல்ல வழக்கு போட திருப்பி ஜெயலலிதா வந்த பிறகு வழக்கு போட 2023 அது அரசாங்க இடம்னு வந்துருச்சு. இன்னைக்கு அங்க ஒரு கிரவுண்டு வந்து உங்களுக்கு 8 கோடின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 36 கிரவுண்டு ரஃப்லி 300 கோடி. 300 கோடிக்கு 7% ரிட்டர்ன் வச்சுக்கிட்டீங்கன்னா 21 கோடி வருஷத்துக்கு வரணும். 23 லட்சம் கொடுத்தாங்களா, பழச வாங்கினாங்களான்னு எனக்கு தெரியாது. இது அதே மாதிரி காஸ்மோபாலிட்டன் கிளப், இந்த கிளப், அந்த கிளப்னு எல்லாமே அரசு நிலங்கள். இவற்றிற்கு மிக சொற்ப வாடகையில் பணக்காரர்கள் அனுபவிப்பது கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இதையெல்லாம் பார்த்தாருன்னா பணம் ரொம்ப ஈஸியா வரும். பட் சேப்பாக் வழக்கை முழுமையாக வெள்ளை அறிக்கை போட்டு பண்ணால் இபிஎஸ், ஓபிஎஸ், இபிஎஸ், உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஸ்டாலின் வரை செல்லும். நான் உங்களுக்கு அந்த கட்டிங்ஸ் ஃபுல்லா அனுப்புறேன், தயவுசெய்து அத்தனையும் காட்டுங்க மக்கள். நான் இதுவும் என்னுடைய கருத்துலாம் இல்லை. மிக்க நன்றி சார். பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேர்களே.